வருட போராட்டத்திலிருந்து இந்த சகோதரிக்கு இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் விடுதலை தருவார். இன்னொரு சாட்சி நம்ம கேட்கலாமா? சகோதரி பூஜா, சென்னை. என் பேர் பூஜா. என் கணவர் இங்கே கிரெயின் ஆப்ரேட்டராக இருக்கிறாரு. நாங்கள் சென்னையில் வில்லிவாக்கத்தில் இருக்கோம். எனக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தேன். ரொம்ப நிந்த அவமானத்தோட ரொம்ப இருந்தேன். எங்கேயுமே வெளியே போக முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் வேலைக்கு போகிற இடத்துல வர்ற இடத்துல குழந்தை என்னாச்சு, ஏதாச்சு, எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா, செஞ்சீங்களா, இல்லை கோயிலுக்கு போனீங்களா, எல்லாமே கேட்பாங்க. அப்போல்லாம் என் மனசு ரொம்ப உடஞ்சி போயிடும். அதனால எனக்கும் என் கணவருக்கும் ரொம்ப மனஸ்தாபம். 2 பேருமே மனசு விட்டு நாங்கள் பேசிக்க மாட்டோம். 4 வாட்டி எனக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு. 3 மாதத்துலேயே அபார்ஷன் ஆகிடுச்சு. அது அபார்ஷன் ஆகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த குழந்தை நம்மளுக்கு தங்காதா, இல்லை அடுத்த குழந்தை நம்மளுக்கு தங்குமா? இந்த 11 வருஷத்தில் நாங்கள் பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை. ஆளாளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லும்போது கூட நாங்கள் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் எல்லா டாக்டரும் செக் பண்ணோம். நாங்கள் அப்போ கூட எனக்கு ஒரு ரிசல்ட் எதுவுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபாய் வரையும் நாங்கள் செலவு பண்ணியிருப்போம். செலவு பண்ணி வேணான்னு வெறுத்து போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டே நம்மளுக்கு வேணான்னு நாங்கள் நிப்பாட்டிட்டோம். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான். ஆனால் கடமைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், ப்ரேயர் பண்ணுவோம். எனக்கும் என் கணவருக்கும் ஜாதகம் இருந்துச்சு. குறி பார்க்குறவங்க கிட்ட போய் இது மூலியமாச்சு நம்மளுக்கு குழந்தை கிடைக்குமான்னு ஒரு இடத்துக்கு நாங்கள் போனோம். அவங்க என் ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகத்துக்கு குழந்தையே இல்லை, இருந்தாலும் நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள், பரிகாரம் பண்ணால் குழந்தை இருக்கும்னு சொன்னாங்க. அதுவும் நாங்கள் நம்பி எல்லா கோயிலுக்கும் அவங்க சொல்கிற கோயிலுக்கெல்லாம் போய் நாங்கள் என்னென்ன பரிகாரம் பண்ணணுமோ எல்லாம் பரிகாரம் பண்ணோம். கிட்டத்தட்ட 3-4 லட்சம் நாங்கள் செலவு பண்ணோம் பரிகாரத்துக்கு. ஆனாலும் எங்களுக்கு குழந்தை எங்களுக்கு கிடைக்கல. 11 வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லாமல் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு இருக்கும்போது தான் எங்கள் அம்மா ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்து ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி, நானும் என் கணவரும் சரி இது மூலியமாச்சு நம்மளுக்கு ஒரு குழந்தை கிடைக்குமான்னு நாங்கள் சனி ஞாயிறு ப்ரேயர் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மோகன் அங்கிள் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே எப்படி இருக்கணும் ஒரு சொல்லும்போது அப்போ ஒரு பாயிண்ட் அவர் சொன்னார், ஜாதகம் பார்க்கக்கூடாது, குறி பார்க்கவே கூடாது. இந்த ஜாதகம் என்ற தவறான நம்பிக்கை பல வீடுகளுக்குள்ளே நுழைந்து சாபத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறாரு. உங்களுக்கே தெரியல அது உங்களை சாபத்தை உண்டாக்கி உங்களுடைய குடும்பத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறது என்று, அது வழியாக அசுத்தாவிகள் நுழைந்து உங்களை தாக்கி கொண்டிருக்கிறது என்று அதை அப்புறப்படுத்தி பாருங்க. வானத்தை பூமி உண்டாக்கின கடவுள், அவரை நான் நம்புகிறேன், இந்த ஜாதகத்தை நம்ப மாட்டேன்னு சொல்லி பாருங்க, உடனே ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். அது சொல்லும்போது அப்போதான் நாங்கள் பண்ண பெரிய தப்பு, அப்போ நம்ம இந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அப்போ நாங்கள் இந்த ஜாதகத்தை எல்லாமே நாங்கள் தூக்கி வேணாம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஜாதகமே வேணான்னு தூக்கி போட்டுட்டோம். ஆனால் ஒப்பு கொடுத்து நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அதே போல் மோகன் அங்கிளும் குழந்தை இல்லாதவங்களுக்கோசம் ரொம்ப பாரத்தோடு ப்ரேயர் பண்ணார். எனக்கு ஒரு அதிசயம் என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு ஜனவரி மாதம் நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அதில் எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எங்களுக்கு பிப்ரவரி மாதமே நாங்கள் நார்மலாக ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சின்னு சொல்லும்போது எனக்கு எங்கள் குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்கு. அதே போல் எனக்கு அழகான பெண் குழந்தை எனக்கு செப்டம்பர் மாதம் பிறந்துச்சு. அந்த குழந்தைய பார்த்து கையில் தொட்டு தூக்கி அந்த சிரிப்பு, அந்த ஒரு கண் சிமிட்டல், அதை பார்த்தோன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். நானும் ஒரு அம்மா ஆகிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த குழந்தைய நான் எப்போ ஏந்துவேன்னு நான் ஒரு நாளும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுக்கு எனக்கு ஏசப்பா எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் எனக்கு கொடுத்தாரு. பதினோரு வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப நிந்திக்கப்பட்டேன், அவமானப்பட்டேன். நான் ஏசப்பா என்னை ஆசீர்வதிச்சு எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்துட்டாரு. இப்போ நாங்கள் குடும்பத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கிறோம். ஏசப்பா எனக்கு குழந்தை கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி.